ஹலோ எவ்ரிவன். ஒரு டீச்சரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி 95% மேல எடுத்தனோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் 7 ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 7 ஸ்ட்ராட்டஜியை என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. இந்த 7 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்கூல் லைஃப்ல மட்டும் தான் நீங்க சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க காலேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோட எண்டில் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்கோம். நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 15 டேஸ்க்குள்ள 180 சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சப்போர்ட் தான் எங்களை நெக்ஸ்ட் கண்டென்ட் எடுக்க மோட்டிவேட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். வாங்க அந்த 7 ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இப்போ பார்க்கலாம். செவன்த் ஸ்ட்ராட்டஜி, பிலீவ் யுவர்செல்ஃப். என்னோட பாயிண்ட் ஆஃப் இந்த உலகத்துல ரொம்ப மோசமான திங்கிங்னா நீங்க உங்களை நம்பாதது தான். மற்றவங்க உங்களை நம்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை நம்புங்க. மற்றவங்களால முடியும்னா கண்டிப்பா உங்களால முடியும். இந்த திங்கிங்கை உங்க மைண்ட் செட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்காங்க. நீங்க எது பண்ணாலும் சக்சஸ் ஆயிருவீங்க. நீங்க சில விஷயத்த இம்பாசிபிள் நினைப்பீங்க. அந்த இம்பாசிபிள்ல ஐயுக்கு எம்முக்கு ஒரு சின்ன கமா போடுங்க. ஐ ஆம் பாசிபிள் மாறிடுமா? அந்த சின்ன கமா தான் நீங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கை. நீங்க எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க உங்களை நம்பிட்டாலே அது பாதி சக்சஸ் ஆன மாதிரி தான். ஸோ நீங்க உங்களை நம்புங்க, இந்த உலகம் கண்டிப்பா உங்களை நம்பும். 6th ஸ்ட்ராட்டஜி, வீக்னஸ். எனக்கு ஹிட்லர் சொன்ன ஒரு கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீ ஜெயிக்கணுமா, நீ எந்த இடத்துல தோத்தேன்னு பாரு, அதை சரி பண்ணா நீ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவார். இதை நீங்க பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. ஆனா உங்களோட வீக்னஸ் என்ன நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. உங்க வீக்னஸை சரி பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா பேப்பர் வந்தோடனே அவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு பாக்குறாங்களே தவிர அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு பார்க்கவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எதனால மார்க் போச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பர்ல நோட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் சரி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி வாங்கின மார்க்கை விட அதிகமாகுமா? இதே தான் நம்ம ரியல் லைஃப்லயும் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை நோட் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5th ஸ்ட்ராட்டஜி, யுவர் பெட்டர் டைம். இங்க பெட்டர் டைம் சொல்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் டைம் இருக்கும். சில பேருக்கு மார்னிங் எழுந்திரிச்சு படிக்க ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நைட்டு படிக்க ரொம்ப பிடிக்கும். உங்க கம்ஃபர்டபுள் டைமை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. உங்க கம்ஃபர்டபுள் டைமை நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களோட ஹெல்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க பார்த்துக்கணும். நீங்க அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஒரு நாள் தூங்கினாதான் நெக்ஸ்ட் டே உங்க ஒர்க்கை ரொம்ப ஆக்டிவா உங்களால பண்ணி சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க கம்ஃபர்டபுள் டைமை சூஸ் பண்ணும்போது உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொடுக்கணும். 4th ஸ்ட்ராட்டஜி, வே ஆஃப் அப்ரோச்சிங். இந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது. அந்த சப்ஜெக்டை நான் ஸ்டோரியாவோ இல்லை டைலாக்காவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாவோ கன்வெர்ட் பண்ணி படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களால ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு, அதில் அவங்க சக்ஸஸ் பண்ண முடிஞ்சு. குறிப்பாக மேக்ஸில் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனில் அவங்களுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா பண்ணும்போது எந்த இதுக்கு மைனஸ் ஒன்று நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த சின்ன ட்ரிக்கை சொன்னேன். டிசி இஸ் எ மைனஸ் கரண்ட். டிசினா டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் தீட்டா, ஐஎஸ்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா. இந்த ரெண்டும் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு அப்போ ஈஸி ஆயிடுச்சு. அப்போ மேக்ஸ் கஷ்டம் இல்லை, அவங்கள அதை அப்ரோச் பண்ண விதம் தான் கஷ்டம். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறாமல் அந்த ப்ராசஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அதில் உங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். 3rd ஸ்ட்ராட்டஜி, ஷெட்யூல் யுவர் பிளான். நம்ம பிளான் பண்ணும்போது பண்ற பெரிய தப்பே இன்னைக்கு இந்த ஒர்க்கை நான் முடிச்சே ஆவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால எல்லா நாளும் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. சில சமயம் நம்மளுக்கு உடம்பு முடியாம போகலாம், சில சமயம் நம்ம வெளியே போற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த ஒர்க்கை பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டே நம்மளால பண்ண முடியாமே போகும். இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஒரு 5 டேஸ் போறீங்க, 2 நாள் பிரேக் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த 1 இயர் அப்படியே விட்டுருவீங்க. இதே தான் நம்ம பிளான் பண்ணும்போது பண்றோம். என்னோட சஜஷன், டெய்லி பிளானை விட வீக்லி பிளான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த வீக்கு 30 கொஸ்டின்ஸ் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. டெய்லி 5 கொஸ்டின்ஸாக படிக்கிறீங்க. 3 டேஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்க. 4th டே ஒரு சில சூழ்நிலை உங்களால் பண்ண முடியலனா கூட 5th டே 6th டே பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களோட வீக்லி பிளான் கண்டிப்பாக கரெக்டாக முடிஞ்சிருச்சா? இதுவே நீங்கள் டெய்லி பிளான் பண்ணீங்கன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அடுத்த நாள் அப்செட் ஆகி படிக்காம விட்டுருவீங்க.
ஸோ எப்பயுமே நீங்கள் பிளான் பண்ணும்போது மினிமம் பாசிபிலிட்டிக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, டோன்ட் கம்பேர் வித் எனிவன். ஆனால் 99% பீப்புள் இதில் ஃபெயில் ஆயிடுறாங்க. நம்மளால கம்பேர் பண்ணாம இருக்கவே முடியாது. அவன் அதை பண்ணிட்டா நான் இதை பண்ண போறேன், இவன் இதை பண்ணிட்டா நான் அதில் சக்ஸஸ் பண்ண போறேன். நீங்க ட்ரை பண்ணி தவிர உங்களுக்கு என்ன வருது, உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணவே மாட்டீங்க. முதல் நீங்க அதை புரிஞ்சுட்டாலே உங்களால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். சில பேர் சில விஷயத்த ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாங்க. அதை பார்த்து நானும் ஃபாஸ்டா பண்ண போறேன்னு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. எப்பயுமே என் ஸ்டூடெண்ட் நான் சொல்றது, டோன்ட் கிவ் ஃபர்ஸ்ட் ஆன்சர், ட்ரை டு கிவ் பெஸ்ட் ஆன்சர் இன் யுவர் வே. நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா உங்களால எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். எங்கேயும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு யூனிக் பிளேஸை கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்வீட் மெத்தட். இந்த ஸ்வீட் மெத்தட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிரியேட் பண்ண மெத்தட். அதே ஸ்வீட் மெத்தட் பேர் வச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டை உங்ககிட்ட 1 கிலோ நான் கொடுத்துட்டேன். நீங்க டெய்லி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டே 1/4 கிலோ ஸ்வீட் சாப்பிடுவீங்க. செகண்ட் டேவும் 1/4 கிலோ ஸ்வீட் சாப்பிடுறீங்க. 3வது நாள் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் திகட்டிடும். இல்ல உங்களுக்கு சுகர் அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணு அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க, இல்ல சாப்பிடாம அப்படியே வச்சிருவீங்க. இதுவே அந்த ஸ்வீட்டை நீங்க ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஒரு 50 கிராம் ஸ்வீட் சாப்பிடுவீங்க. அப்ப எனக்கு 50 கிராம் பத்தாதா, அடுத்து எப்படா ஸ்வீட் சாப்பிட எனக்கு ஆர்வமா இருக்கும். நெக்ஸ்ட் டே ஒரு 50 கிராம் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாவும் சாப்பிடுவேன், ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னா. இதே மாதிரிதான் எந்த ஒரு ஒர்க்கையும் நீங்க மொத்தமா பண்ணாம ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஆசையா இருக்கும், அது இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமா வரும். நீங்க ஸ்பிளிட் பண்ணி ரெகுலரா எந்த ஒர்க்கை பண்ணாலும் உங்களால ஈஸியா அதை சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்வீட் மெத்தடை யாரோட இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணா, ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி ஒரு விஷயம் எப்பவுமே தெளிவா சொல்லுவாரு, எனக்கு 10,000 டெக்னிக் தெரிஞ்சவங்களை பார்த்து பயமே இல்லை, ஆனா ஒரே ஒரு டெக்னிக்கை 10,000 தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா உங்களை பார்த்து நான் பயப்படுவேன். ஸோ ஒரு ஒர்க்கை நீங்க ஸ்பிளிட் பண்ணி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பார்க்காம உங்களோட பர்சனல் ஹேபிட்டா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களால எந்த ஃபீல்ட்ல ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது, சார் கொஞ்சம் எக்ஸாமுக்கு கைட் பண்ணுங்கன்னு. ஸோ அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி இந்த வட்டம் நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு புது வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும். அந்த வீடியோவில் 2 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், 2வது எந்த சாப்டர்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எந்த சாப்டர்லாம் லாஸ்ட்டாக படித்தா போதும். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாங்கள் அதில் சொல்லிடுறோம். 2வது செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்போம்ல, அது சம்மந்தப்பட்ட ஸ்லிப் டெஸ்ட் நாங்கள் அதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் வீடியோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமில் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான வீடியோவை எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. இதே மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.